அவன் ஃபிங்கர் பிரிண்ட் எந்த டேட்டா பேஸை தேடியும் அவன் மாட்டல. எப்படிடா அவன் எந்த விதமான ஒரு ஐடென்டிட்டி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கான்? லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நாம பார்க்க இருக்கிறது, இந்த வாரம் திரைக்கு வந்து வெற்றி வாகை சூடி இருக்கிற இந்திரா படத்தோட விமர்சனம். என்னடா வெற்றி வாகை சூடி இருக்கிறா அப்படின்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? உண்மையாவே இந்த இந்திரா படத்துக்கு அப்படி ஒரு பப்ளிசிட்டி, அப்படி ஒரு கதை வடிவமைப்பு, போற வர ரோட்ல இங்க சிட்டில மட்டும் இல்லைங்க, தமிழகம் ஃபுல்லா நான் விசாரிச்ச வரைக்கும் இந்த காரு, பஸ்ஸு, இந்த பஸ் ஸ்டாப் விளம்பரம், ரயில்வே ஸ்டேஷன் விளம்பரம், இதெல்லாம் வந்து பிரமாதமா பண்ணியிருக்காங்க. ஒரு கிரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட், அதுவும் நம்ம வசந்த் ரவி நடிச்சாலே கிரைம் த்ரில்லர் கதைகள் தான் நடிப்பாரு. உங்களுக்கு தெரியும், ராக்கி, அதுக்கு முன்னாடி தரமணி, இந்த படங்கள்லாம் அப்படிதான் நடிச்சாரு. ஜெயிலர்லயும் அப்பாவுக்கே எதிராக திரும்புற வில்லனா, ரஜினிக்கு வில்லனா நடிச்சவரு. இதுல ஜெயிலர்ல நடிச்ச நம்ம வசந்த் ரவி மட்டும் இல்லைங்க, கூடவே சுனிலும் இருக்காரு இந்த படத்துல. அதான் இதுல வந்து ஹைலைட். என்ன கதை, என்ன களம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குடியார போலீஸ் அதிகாரி, அந்த குடியினால் ஒரு விபத்து, அதுவும் போலீஸ் வாகனத்தையே விபத்து பண்ணிடுறாரு. அதனால அவரை போலீஸ் வேலையில இருந்து தற்காலிகமா ரத்து பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதுல மன உளைச்சலாகி மேலும் குடிக்கிறாரு. மனைவி, காதல் மனைவி, அழகு மனைவி, நம்ம பட்டாசு படத்துல தனுஷ் ஜோடியா நடிச்சவங்க ஹீரோயின், அந்த அம்மனி இதனாலேயே இவரை வெறுக்கிறாங்க. இந்த வெறுப்புல இருக்கிறவரு எப்படியாவது வேலையை வாங்கிடணும்னு சொல்லி கமிஷனர் ஆபீஸுக்கும் இங்க வீட்டுக்குமா நடையா நடக்கிறாரு. ஆனா காத்திருப்போர் பட்டியலே ரொம்ப நாளா காத்திருக்க வைக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த நிலையில இவரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா பதவி வகித்த திருவான்மையூர் ஸ்டேஷனுக்கு புதிதாக இன்ஸ்பெக்டரா வர்றாரு டான்ஸ் மாஸ்டர் கம் நடிகர் கல்யாண்குமார் மாஸ்டர். அவரு ஏரியாவில், அதாவது இவங்க ரெண்டு பேரோட லிமிட், அதாவது முன்னாடி இவரோட லிமிட், இப்ப கல்யாண்குமார் லிமிட், அந்த ஏரியாவில் தொடர் கொலைகள், அதுவும் ஒரே பாணியில சைக்கோ கொலையாளி யாரோ கொண்டு போடுற மாதிரி கொலைகள் நடக்குது. என்னன்னா ஆண் பெண் பேதம் இல்லாம கொலைகள் நடக்குது. ஒரு ஒயின் ஷாப்புக்குள்ளார புந்து ஒருத்தனை கொள்றாரு, அதுக்கு முன்னாடி தியேட்டருக்குள்ளார ஒரு விலை மாது அழைச்சிட்டு வந்தவன டிஸ்டர்ப் பண்றான்னு சொல்லி டென்ஷன் ஆகி கொள்றாரு பாத்ரூம்லயே வச்சு. அப்புறம் இன்னொருத்தரை கொள்றாரு. எப்படி கொண்டுட்டு இருக்கிறவரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் யார கொள்றாரு, எதனால அந்த கேஸ் இவ்வளவு பெருசாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கதாங்க ட்விஸ்டே படத்துல, அங்கதான் கதையே. வசந்த் ரவி வீட்டுல இருக்கிறப்ப, வசந்த் ரவி வீட்டுல அந்த சைக்கோ கொலையாளி பாணியிலேயே ஒரு கொலை. அந்த கொலையையும் எப்படா பூட்டி, அதாவது உள்பக்கம் தாளிட்ட வீட்டுக்குள்ளார போய் இந்த சைக்கோ கொலையாளி கொண்டு இருக்க முடியும், அதுவும் போலீஸ் இன்ஸ்பெக்டர், அதாவது சஸ்பெண்ட் ஆகி இருக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்குள்ளார அப்படின்ட்டு யோசிக்கிறப்போ அங்கதான் ட்விஸ்ட். இதுக்கிடையில வசந்த் ரவிக்கு பார்வை பறி போயிடுது. அதுக்கு என்ன காரணம், ஏது, இது ஒரு பக்கம். இது இல்லாமல் வசந்த் ரவி மீதும் நமக்கு அவர் மனைவியை அவரே கொன்றாரோ அப்படிங்கிற சந்தேகம் எழுது. இப்போ அந்த விசாரணை கைதியை பிடிச்சிடறாங்க. அவர் தான் ஜெயிலர் சுனில், நம்ம தெலுங்கு நடிகர். ஜெயிலர் படத்துல நம்ம தமன்னா கூட அந்த ஆட்டம் போட்டாரு, அவர் தான். ஏன் அவர் எல்லாரையும் கொள்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த 3-4 கொலை இல்லையா, 28 கொலை பண்ணியிருக்கான் என்னோட 9ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப இருந்து அப்படின்னு அவர் சொல்ல சொல்ல, போலீஸ் மட்டும் இல்ல, படம் பார்க்குற நம்மளும் விக்கித்து போறோம். ஆனா இந்த கொலைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு வசந்த் ரவி மனைவி போட்டோவை பார்த்துட்டு சொல்றாரு. அப்போ யாரா கொலையாளி, அதுவும் தாழிடப்பட்ட வீட்டுக்குள்ளார அப்படின்னு பாத்தீங்கன்னா வசந்த் ரவி. இதுக்கு மேலதான் நமக்கு சந்தேகம் வருது, வசந்த் ரவி தான் கொலையாளியா இல்ல வேறு யாருமா, தாழிட்ட வீட்டுக்குள்ளார எப்படி கொலையாளி போனா, அப்படி வசந்த் ரவி இல்லைன்னா வேற யாருன்னா அதுக்கு மோட்டோ என்ன, மோட்டிவேஷன் என்ன அப்படிங்கிறதுக்கெல்லாம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் நம்மள இருக்கை நுனியிலேயே திக் 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 பக் பக் பக்குன்னு வச்சு ரசிகர்களை ஃபுல் கிரைம் த்ரில்லர்ல என்டர்டெயின் பண்ண விட்டுருக்கிறதுல இந்த படம் என்னை வெகுவா கவர்ந்தது. உண்மையாவே இந்த படம், அதாவது இந்த வசந்த் ரவியின் இந்த இந்திரா படம் வேற லெவல் படங்க. இந்திரான்னு ஏதோ பெண்
பெயரை வந்து டைட்டிலா வச்ச மாதிரி இருக்குது. ஆனா இந்திராங்கிற கேரக்டர்னு வசந்த் ரவியோடது. அவரு இந்திரன், இந்திரகுமாரன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்திரா படம். ஜெயிலர் சுனில்லாம் இருக்கிறனால தெலுங்கும் பேச இருக்குது விரைவில். அதனால இந்த பேரை வச்சிருக்கிறாங்க. தமிழ் தெலுங்கு ரெண்டுத்துக்கும் ஒரே டைட்டிலா. ஸோ ஃபுல் என்டர்டைனா எடுத்துட்டு போகுது. இறுதியில கொலையாளிகளை வசந்த் ரவி பார்வை திறன் பறிபோன வசந்த் ரவி கண்டுபிடிச்சாரா, இல்ல போலீஸ் கண்டுபிடிச்சதா, இல்ல வசந்த் ரவி தான் கொலையாளியா, என்ன ஏது, ஜெயிலர் சுனில் என்ன ஆகுறாரு தொடர் கொலைகளுக்கு அப்புறம் அப்படின்னு வித்தியாசமா விறுவிறுப்பா கதை சொல்லியிருக்காங்க. இதுல நடிச்சிருக்கிற வசந்த் ரவி ஆகட்டும், இன்னும் எண்ணற்றோர் நடிச்சிருக்கிறாங்க எல்லோருமே. அதுலயும் குறிப்பா அந்த ராஜ்குமார், நம்ம விஜய் சேதுபதி படத்துலலாம் ஒருவர் ராஜ்குமார், அவரு இன்னும் பலர் அப்படி சொல்லிட்டே போகலாம். நம்ம வந்து ஹீரோயினா நடிச்சிருக்கிற அந்த பட்டாசு நாயகி, அவங்க பாத்தீங்கன்னா மக்ரீன், அந்த கேரக்டர், அந்த அம்மானி வந்து உண்மையாவே அருமையான ஒரு ரோலை வந்து எடுத்திருக்கிறாங்க. மக்ரீன் பிர்சாதா பட்டாசு படத்துல தனுஷ் கூட நடிச்சிருப்பாங்க. அவங்க கயல்ங்கிற கேரக்டர்ல இந்திராவுடைய அழகு மனைவியா, அதாவது வசந்த் ரவியின் மனைவியா அருமையான ஒரு பாத்திரம் எடுத்திருக்காங்க. சுனில் அபிமன்யுங்கிற கேரக்டர்ல வந்து அசத்துறாரு. முன்பாதியை நகர்த்திட்டு போறதே சுனில் தான். அனிகா சுரேந்திரன், நம்ம விஸ்வாசம் படத்துல அஜித்தோட மகளா வர்ற அனிகா சுரேந்திரன் இதுல இன்னொரு நாயகியா, இரண்டாம் நாயகியா மதிங்கிற கேரக்டர்ல வராங்க. கல்யாண்குமார் நாகேந்திராங்கிற போலீஸ், அதுவும் போலீஸே சந்தேகப்படுற போலீஸா வர்றாரு. ராஜ்குமார் அவரும் அருமையான கேரக்டர், இப்படி சொல்லிட்டு போலாம். ஜேஎஸ்எம் மூவி பேனர், அப்புறம் எம்பரர் என்டர்டைன்மெண்ட் பேனர், இவங்க இருவரும் இணைந்து ஜாஃபர் சாதிக், இர்ஃபான் மாலிக் இவங்க ரெண்டு பேரும் தயாரிச்சிருக்கிற படம் தான் இந்த ஜேஎஸ்எம் மூவி எம்பரர் என்டர்டைன்மெண்ட் பேனர்ல இவங்க தயாரிச்சிருக்கிற படம் தான் இந்த இந்திரா. இந்த படத்தை ட்ரைடன் ஆர்ட்ஸ் ஆர் ரவீந்திரன் வந்து தமிழகம் எங்கும் வெளியிட்டிருக்கிறாரு. ரிட்டர்ன் அண்ட் டைரக்டர். இந்த படத்தை வந்து எழுதி இயக்குறது சபரிஷ் நந்தா. உண்மையா அருமையா ஒரு கதை. அதை வசந்த் ரவிக்கு, இந்த படத்துல வசந்த் ரவி விட்டா வேற யாரும் நடிக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு சைக்கிக் கேரக்டர், ஒரு குடிகார கேரக்டர் அருமையா பண்ணியிருக்கிறாரு. உண்மையா டைரக்டர், போட்டோகிராபி பிரபு ராகவ், அருமையான ஒளிப்பதிவு. அதுவும் பெரும்பாலும் இருட்டாவே இருக்குது. அதுல வந்து ஒரு மாதிரி இந்த சூரியன் உதிக்கிறப்போ மறையிறப்போ ஒரு கலர் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கலர்ல ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாரு. அஜ்மல் தகீசன் அவர் தான் வந்து மியூசிக் அருமையா போட்டிருக்கிறாரு. பிரவீன் கேவலோட படத்தொகுப்பும் பக்கா தொகுப்பா இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸும் அருமையா இருக்கு படத்துல. மொத்தத்துல இந்த இந்திரா படத்துக்கு உண்மையாவே உங்களை முழுசா என்டர்டைன் பண்ற ஒரு இந்திரா படத்துக்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில 10க்கு 7 மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.